வணக்கம், வெல்கம் பேக் டு கீதாஸ் கரீஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம தவா ப்ரான்ஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப குவிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி, ரொம்ப யம்மியான ரொம்ப டேஸ்டியான ரெசிபியும் கூட. ஸோ இதை செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு 250 கிராம்ஸ் அளவுக்கு ப்ரான்ஸ் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணதுக்கப்புறமா அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 15 to 20 மினிட்ஸ் மேரினேட் பண்ண போகிறோம். அடுத்து ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரு பெரிய பச்சை மிளகாயை சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த தவா ப்ரான்ஸ் செய்யறதுக்கு நான் இந்த மாதிரி அடி கனமான ஒரு தோசைக்கல் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு தோசைக்கல் கன்வீனியண்ட்டாக இருக்காது அப்படின்னாலோ, இல்லை ப்ரான்ஸோட குவான்டிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னாலோ நீங்கள் நார்மலான கடாயிலேயே கூட இதை செய்யலாம். கல் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா கருகி போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கிறேன். அதோட கருவேப்பிலை. இப்போ இதில் நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்க இந்த பூண்டையும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். ஃப்ளேம் நான் கம்மி பண்ணிக்கிறேன், ரொம்ப சூடாயிடுச்சு. இப்போ இதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க ப்ரான்ஸ் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளோட மசாலா எல்லாமே ப்ரான்ஸில் நல்லா கோட்டார வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தோசை கரண்டியை வச்சு திருப்பி போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அடுத்து இதில் தேவைப்பட்டால் 1 டீஸ்பூனோ இல்லை 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இருக்க ஆயிலே இது நல்லா வெந்துடும். அதனால் எக்ஸ்ட்ரா வாட்டர் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இப்போ மசாலா எல்லாமே நல்லா ப்ரான்ஸோடு சேர்ந்துருச்சு. இந்த டைமில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு எக்ஸாக்டாக ஒரு 6 to 8 மினிட்ஸ் வரைக்கும் இதை குக் பண்ண போகிறோம். ஸோ மேக்ஸிமம் 10 மினிட்ஸ்க்குள்ளேயே ப்ரான்ஸ் நல்லாவே குக் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மசாலா எல்லாமே நல்லா ப்ரான்ஸோடு சேர்ந்துருச்சு. அதே மாதிரி ப்ரான்ஸும் நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுடலாம். ஸோ நம்மளோட சூப்பரான தவா ப்ரான்ஸ் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இதை செய்கிறதுக்கு உங்களுக்கு பெருசாக இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே தேவைப்படாது. இதில் இருக்க அந்த சீரகம், பூண்டு, கருவேப்பிலை இது 3தோட ஃப்ளேவர் தான் வந்து ரொம்ப டாமினேட்டிங்காக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் கரீஸ் அண்ட் கிராஃப்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.